ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களுக்குரிய விளக்க உரையை பல்வேறு தலைப்புகளில் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். அன்று ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோயிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அன்றே இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். கை சூம்பியவர் ஓய்வு நாளில் நலமடைதல். இயேசு அங்கிருந்து அகன்று அவர்களுடைய தொழுகை கூடத்திற்குள் சென்றார். கை சூம்பியவர் ஒருவர் அங்கே இருந்தார். சிலர் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும் நோக்குடன் அவரிடம், ஓய்வு நாளில் குணமாக்குவது முறையா என்று கேட்டனர். அவர் அவர்களிடம், உங்களுள் எவரும் தமக்கு இருக்கும் ஒரு ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்துவிட்டால் அதை பிடித்து தூக்கிவிடாமல் இருப்பாரா? ஆட்டை விட மனிதர் எவ்வளவோ மேலானவர். ஆகவே ஓய்வு நாளில் மனிதருக்கு நன்மை செய்வதே முறை என்றார். பின்பு இயேசு கை சூம்பியவரை நோக்கி, உமது கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அது மறு கையைப் போல நலமடைந்தது. பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறை வாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்வேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். மக்களினத்தார் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இயேசுவும் பெயல்செபூலும். பேய் பிடித்த ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் பார்வையற்றவரும் பேச்சற்றவருமாக இருந்தார். இயேசு அவரை குணமாக்கினார். பேச்சற்ற அவர் பேசவும் பார்வையற்ற அவர் பார்க்கவும் முடிந்தது. திரண்டிருந்த மக்கள் யாவரும் மலைத்து போய், தாவீதின் மகன் இவரோ என்று பேசிக்கொண்டனர். ஆனால் இதை கேட்ட பரிசேயர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த நகரமும் வீடும் நிலைத்து நிற்கா. சாத்தான் சாத்தானையே ஓட்டினால் அவன் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போவான். அப்படியானால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்களுக்கு தீர்ப்பிடுவார்கள். நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி எப்படி அவ்வலியருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை கொள்ளையிட முடியும்? அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார்.
என்னோடு இணைந்து கூட்டி சேர்க்காதவர் சிதறடிக்கிறார். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா பாவமும் இறைப்பழிப்பும் மனிதருக்கு மன்னிக்கப்படும். ஆனால் தூய ஆவியாருக்கு எதிரான இறைப்பழிப்பு மன்னிக்கப்படாது. மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாருக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெறமாட்டார். மரமும் கனியும். மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். மரத்தை அதன் கனியால் அறியலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் தீயவர்களாய் இருக்கையில் உங்களால் எவ்வாறு நல்லவற்றை பேச முடியும்? உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும். நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வார். தீயவரோ தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றையே வெளிக்கொணர்வார். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். யோனாவின் அடையாளம். அப்பொழுது மறைநூல் அறிஞர் பரிசேயருள் சிலர் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, உம்மிடமிருந்து அடையாளம் காண விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறை வாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தார். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீய ஆவி திரும்பி வருதல். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல், நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டு யாருமின்றி இருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட கொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு அழைத்து வந்து அவருக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். இத்தலைமுறைக்கும் இவ்வாறே நிகழும். இயேசுவின் உண்மையான உறவினர். இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது, இதோ அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இத்துடன் விளக்க உரை நிறைவுற்றது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.